ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னா பிரெட் சாண்ட்விச். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பேக்கெட் சால்ட் பிரெட்டு. சாண்ட்விச் பிரெட் இல்லை, அதனால நான் சால்ட் பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு காய்கறி என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் வந்து குடமிளகா, அவ்வளோதான் இப்போ எடுத்திருக்கேன். இதோட என்ன சேர்க்க போகிறேன்னா, மிளகுத்தூள், உப்பு இது கலந்துக்கிறேன். இது ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் அடுத்தது மைனஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அதில் சேர்த்து கலக்கிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதையும் கலந்து விட்டுறலாம். பத்தலினா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு சேர்க்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் கல்லுல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இது ஒரு மெத்தட்ல நான் சொல்றேன், ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரெட் எடுத்து இதுக்குள்ள இந்த சாண்ட்விச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிரெட்டையும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து தோசைக்கல் மேல வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மட்டும் நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு வெந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது செகண்ட் மெத்தட். எப்படின்னா, வெண்ணெயை வந்து இந்த பிரெட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.